Hello friends, welcome back my channel. இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா WhatsApp ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுண்டா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணா நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு KINemaster ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்டேட்டஸ் வரணும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குமோ அது உங்களை க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் மீடியாக்கில் கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோஸுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். நான் தனுஷோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அது ஸ்டேட்டஸ் 30 செகண்ட் எடுவியா 30 செகண்ட் ஃபுல்லாக அந்த 3 கலர் டாட்ஸ் இழுத்து விட்றேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கிடுறேன். அடுத்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ டவுன்லோடர் ஏதாவது இருக்கிற ஆப்ஸ் மூலம் உள்ளே போய்க்கொள்ளுங்க. நான் டியூப்மேட்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் பிளாக் ஸ்க்ரீன்ன்றது டைப் பண்ணுங்கள். பின்னுக்கு பிளாக் ஸ்க்ரீன்ன்றது கண்டிப்பாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி பாருங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸோட நிறைய வீடியோஸ் காட்டும். அதில் உங்களை க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வீடியோவை நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு என்னென்ன முறையில் நீங்கள் பாட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் பேக் வந்துட்டு திருப்பி KINemaster ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் டெவலப் பண்ண வீடியோவை இதில் கொண்டு வந்து சேர்க்கணும். அது எப்படி என்றால் லேயரில் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வடிவாக காட்டுறேன் பாருங்கள். லேயரில் மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் டெவலப் பண்ண வீடியோஸ் எதுக்குள்ளே இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனுக்கு மேலால் வந்து நிற்கும். அதை நீங்கள் உங்களோட கையை வச்சு பெருசாக்கலாம் சின்னனாக்கலாம். அது இல்லாட்டிக்கு நீங்கள் சீசருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஐக்கனை வச்சு ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்து விடுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ வழங்காது. ஸோ கீழே பிளெண்டிங் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸுக்கு மேலே இந்த எஃபெக்ட்ஸ் வர்ற மாதிரி காட்டும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இதோட இன்னும் எஃபெக்ட் கொடுக்கணும் மட்டும் அதேமாதிரி லேயரில் மீடியாக்கில் கிளிக் பண்ணி வேறு ஏதாவது பிளாக் ஸ்க்ரீன் டெவலப் பண்ணியிருந்தால் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கிளிக் கொள்ளிட்டு அதேமாதிரி சீசருக்கு பார்க்க ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனை விட்டுட்டு பிறகு பிளெண்டிங் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸுக்கு மேலே திருப்பி 2 லேயர்ஸ் ஒரே டைமில் விடக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்க்க உண்மையிலே ஒரு சூப்பரான எஃபெக்டோட நல்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரியே க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு சாங் ஆட் பண்ணணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற சகல சாங்கும் உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சாங்கெல்லாம் ஆட் பண்ணி முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக உங்களோட ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணதை ஒரு முறை ஃபுல்லாக செக் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. கடைசியாக லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களோட சாங் வந்து ஃபுல்லாக கிளிக்காக இருக்காண்டு. சம்டைம் உங்களோட ஃபோட்டோஸ் லாஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்காது. பாருங்கள் இப்படி வந்ததுன்னா நீங்கள் உங்களோட சாங் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை க்ரோப் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் சீசர் எஃபெக்ட் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோக்கு க்ரோப் பண்ணணுமோ அதை க்ரோப் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. இனி இந்த ஸ்டேட்டஸை நாம் எப்படி எங்களோட மொபைலில் கேலரியில் சேவ் பண்ணுறது பார்ப்போம். அதில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த ஸ்டேட்டஸை திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் அந்த ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா வீடியோ கேலரியில் அப்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பாய்.